அவர்களே, அதாவது வெப்பம் அதிகரிக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தாது பொருட்கள் அனைத்துமே வெப்பத்தை இழுக்கக்கூடிய தன்மை உடையது. அப்புறம் ஒரு ஊரில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பம் குறைவாக இருக்கும். டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய தாது பொருட்களுடைய அளவை பொறுத்து தான் அந்த வெப்பம் அதிகமாகிறது. இப்போ டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காரு, பஸ்ஸு, வாகனங்கள், அதாவது மின் கம்பங்கள், ஃபேக்ட்ரிகள், அப்புறம் தகர சீட்டில் செய்யப்பட்ட அந்த சீட்டுகள், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். அதனால் அந்த தாது பொருட்கள் அனைத்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால அந்த வெப்பம் அதிகரிக்குது. இது கிராமத்துலன்னு பார்த்திங்கன்னா கூரை சீட்டு இருக்கும், வாகனங்கள் குறைவாக இருக்கும். அந்த ஊரில் வெப்பம் குறைவாக இருக்கும். அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ எந்த ஊரில் இப்போ அணைக்கட்டுகள் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா நீராவியான போகும் தண்ணி. நீராவியாக எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ மழை பெய்யும். ஒரு ஊரில் லேசான மழை பெய்யும். அந்த இடத்துல அந்த தண்ணீர், அதாவது குளம், ஆறு, குட்டை இந்த மாதிரி இருக்குல்ல, இது குறைவாக இருக்கிறனால தான் அந்த மழை குறைவாக பெய்யுறது. அதான் மலைப்பகுதியில் அதிகமாக பெய்யறதுக்கு காரணம். இந்த மாதிரி தான் அதே மாதிரி வித்தியாசத்தில் தான் இதில் தாது பொருட்கள் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும். எங்கே கிராமத்தில் குறைவாக இருக்கோ அங்கே வெப்பம் குறைவாக இருக்கும். அதாவது அந்த இப்போ வாகனங்கள் இப்போ வெப்பம் அதிகமாக இழுக்குது அப்படின்னா அதில் ஒயிட் பெயிண்ட் அடிக்கணும். சீட்டுகள், அப்புறம் காரு, பைக்கு, அப்புறம் ஆட்டோ சீட்டுகள், இதெல்லாம் பிளாக் கலரில் இருக்கிறதுனால வெப்பத்தை இழுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதெல்லாம் ஒயிட்டாக மாற்றணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது கிராமத்தில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். தாது பொருட்களும் குறைவாக தான் இருக்கும். அதனால் வெப்பம் அதிகரிக்காது. இதுதான் மெயின் காரணம். அப்புறம் பார்த்திங்கன்னா டைல்ஸ், பாட்டெக்ஸு, கிரானைட் கல், இதெல்லாம் வீடுகளில் வெளிப்புறத்தில் நம்ம ஒட்டி இருக்கிறதுனால அதுவும் வெப்பத்தை இழுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஒட்டுறதை தவிர்க்கணும். கண்ணாடி மாளிகை அமைக்கிறது, இதெல்லாம் வெப்பத்தை இழுக்கக்கூடிய தன்மை உடையது. அதெல்லாம் தவிர்க்கணும். இதனால தான் வெப்பம் அதிகரிக்குது. இது வருங்கால சங்கதிகள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். இதை நம்ம மனசில் வச்சுக்கிறணும். இது நம்ம அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். அனைவரும் நல்ல மரங்களை அதிகமாக நடணும். இதனால் நல்ல நன்மை இருக்குது. அதாவது சூரியனால் தான் வெப்பம் அதிகரிக்குதுன்றது காரணம் இல்லை. நம்ம மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தாது பொருட்கள் வெப்பத்தில் வெளிப்புறத்தில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா சூரிய ஒளி பட்டோன்னா அது வெப்பத்தை இழுக்கக்கூடிய தன்மை அதிகமாகும். அதனால தான் வெப்பம் அதிகமாகுது. காரணம் நம்ம தான். இதை இந்த தவறை நம்ம உணரணும். அதனால் வெளிப்புறத்தில் அடிக்கக்கூடிய அந்த பெயிண்ட்டுகள் லப்பர் பெயிண்ட்டை அடிக்காமல் நம்ம என்ன செய்யணும்னா கூலிங் பெயிண்ட் அடிக்கணும், வெள்ளை அடிக்கணும். ஒயிட் அடித்தா தான் நம்ம வெப்பம் குறைவாக இருக்கும். இதுதான் வெப்பம் அதிகரிக்க காரணம். தயவுசெய்து இதை புரிஞ்சுக்குங்க. இனிமேனாலும் இதை அரசாங்கம் செயல்படுத்தி அனைவரும் வெள்ளை பெயிண்ட் அடிக்கணும், கூலிங் பெயிண்ட் அடிக்கணும். இதை அனைவரும் இதை செய்யணும்னு நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.